ரீசெண்டாக இந்த காஃபி மிக்ஸ் ஸ்பூன் பஸ்ஸில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். கேள்வி என்னன்னா, காஃபி கப்பில் பால் கம்மியாக இருக்கா இல்லை பால் கப்பில் காஃபி கம்மியாக இருக்கா? பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. காஃபி கப்பில் பால் கம்மின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பு. வெயிட் பண்ணுங்க. பால் கப்பில் காஃபி கம்மின்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் தப்பு. ஆன்சர், பால் கப்பில் காஃபியும் காஃபி கப்பில் பாலும் எக்ஸாக்ட் சேம் அமௌண்ட் இருக்குங்கிறது தான். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இது பால் கப், இது காஃபி கப். உதாரணத்துக்கு 100 மில்லி இருக்குன்னு எடுத்துப்போம். ஸ்பூனை 10 மில்லின்னு அசியூம் பண்ணிப்போம். 10 மில்லி பால் எடுத்து காஃபியில் மிக்ஸ் பண்ணாங்க வீடியோவில். ஸோ 10 மில்லி பால் போக பேலன்ஸ் 90 மில்லி இருக்கும். இந்த கப்பில் அந்த 10 மில்லி பால் ஆட் ஆகும். புரிதலுக்காக நம்ம உள்ளபடியே இதை கலக்காமல் வச்சுப்போம். இப்போ இந்த கப்பில் இருந்து ஸ்பூனில் எடுத்தா அந்த ஸ்பூனில் எக்ஸாக்டாக அதே ரேஷியோவில் தானே காஃபியும் பாலும் வரும். இது ஒருவேளை 11 ml ஸ்பூனாக இருந்திருந்தா 10 ml காஃபியும் 1 ml பாலும் வந்திருக்கும். ஆனால் இது 10 ml ஸ்பூன். ஸோ 11ல் 10 பங்கு, அதாவது 9.09 ml காஃபியும் 0.91 ml பாலும் ஸ்பூனுக்கு வந்திருக்கும். நான் சொன்னது குழப்பமா இருந்தா பாஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பர்ஸை பாருங்க. ஸோ 9.09 ml போக மிச்சம் 90.91 மில்லி காஃபியும் 0.91 மில்லி போக 9.09 மில்லி பாலும் மிச்சம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பூனை பால் கிளாஸில் ஊற்றுனா 90 மில்லி பாலோட 0.91 மில்லி சேர்ந்து 90.91 மில்லி பாலும் ஸ்பூன்ல இருந்த 9.09 மில்லி காஃபியும் ஆட் ஆகும். ரைட்டு தானே? ஸோ இப்போ நீங்களே பாருங்க, பால் கப்பில் எந்த அளவுக்கு காஃபி இருக்கோ அதே அளவு தான் காஃபி கப்பில் பாலும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.